கிளாஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு ஆர்டர் போட்டு. பணம் கட்டிவிட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டில் அளவெல்லாம் எடுத்து பணம் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பொருள் வந்துடுது. வந்தோடனே இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறதுக்கு ஒரே நீட்டு. அதனால் அதை தூக்கி எடுத்துகிட்டு வந்து சேஃப்டியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து கடைக்கு வந்து ஸ்லைடிங் டோரு அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செல்ஃபுக்கெல்லாம் குட்டி குட்டி கண்ணாடி இங்கே வைக்கிற மாதிரி இந்த ஜோல்லாம் வைக்கிறதுக்கு அது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் டோரும் போட்டுக்கிட்டுருக்காங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கிற மாதிரி பிளானு. பாருங்கள் போட்டாச்சு. அழகாக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் வேலை தாங்க இதுவுமே. பார்த்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு மாதிரி நொறுங்கின மாதிரி ஆகிடுமா அது. இது வந்து 8 mm இல்லை 12 mm இது அளவு வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்து 12 mmன்னு சொன்னாங்க. நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. அது மேலே கூட நடக்கலாம். இப்போ நிற்கிறாங்க பார்த்திங்களா மேலே கேட்டுக்கு மேலே நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த வந்து பால்கனிக்கு வந்து இந்த கண்ணாடி வைக்கிறது ஒரே கண்ணாடியே வேணும்னு சொல்லிட்டு தம்பி கேட்டிருந்தான். துண்டு துண்டாக இல்லாமல் ஜாயிண்ட்டாக இல்லாமல் ஒரே கண்ணாடி ஒரே நீட்டாக வர மாதிரி கேட்டிருந்தான் தம்பி. அதனால் ஒன்றாவே முழுசாக ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் அதை மேலே தூக்குறது தான் பெரிய ப்ராசஸ். ரொம்ப கஷ்டமான வேலை. இது வந்து சோபா வந்த கவர் அதை வச்சு எப்படியே மேலே ஏற்றியாச்சு. சேஃப்டியாகவும் வச்சாச்சு உள்ளே. அது வந்து மறுநாள் தான் செய்வாங்க. இப்போ இதுக்கே டைம் ஆகிடுச்சு. 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவள் தாங்க கிளம்பியாச்சு. எப்படி போட்டாங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டன்.